நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஐபிஎல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நேற்று மேட்சோட ரிவ்யூவும் இன்னைக்கு மேட்சோட ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நேற்று மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் மேட்ச் வந்து சிதம்பரம் ஸ்டேடியமில் நடந்தது, சென்னை ஸ்டேடியமில் தான் நடந்தது. பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு எடுத்து போலிங் பண்ணாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ்க்கு அந்த அந்த பவர் ஹிட்டர் மாதிரி யாருமே டெலிவர் பண்ணல. டெலிவர் பண்ண ரெண்டு ஆள் யாருங்கன்னா, ரோஹித் சர்மா 63 ரன்ஸ் அடிச்சாங்க, அண்ட் சூரியகுமார் யாதவ் 33 ரன்ஸ் அடிச்சாங்க. இவங்க ரெண்டு பேருமே விளையாண்டுருந்தா டீம் எப்படி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பேட்டிங்லாம் இவங்க ரெண்டு பேர் தான் விளையாண்டுருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும். வேறு யாருமே வந்து அவ்வளோ நல்ல ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ வேற போலிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டாங்க நேற்று பஞ்சாப் கிங்ஸ். ரவி பிஷ்னாயோட கம்பேக் பார்த்தோம். 4 ஓவர்ஸ்க்கு 21 ரன்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் 2 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ நேற்று ஃபைனலில் மும்பை இந்தியன்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்கன்னா 131 ரன்ஸ் வித் லாஸ் ஆஃப் 6 விக்கெட்ஸ் இன் 20 ஓவர்ஸ். அதாவது என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் வந்து 131 for 6 in 20 ஓவர்ஸ் இருந்தாங்க. டார்கெட் வந்து 132 பஞ்சாப் கிங்ஸ்க்கு. ஸோ நம்ம பஞ்சாப் கிங்ஸ் இன்னிங்ஸ் போயிடலாம். பஞ்சாப் கிங்ஸ் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுச்சு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து KKR ராகுலும் மயங்க் அகர்வாலும் சூப்பராக அடித்தாங்க. அதுக்கப்புறமா மயங்க் அகர்வால் வந்து கொஞ்சம் நடுவில் அவுட் ஆகிட்டாங்க, 25 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸாக தான் இருந்தது. கேலும் ராகுலும் கொஞ்சம் ஸ்லோ பேஸாக போனாங்க. ஆனால் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி விளையாண்டாங்க. அவங்க வந்து அவங்களோட நேச்சுரல் கேம் விளையாடல, அவங்க வந்து சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி விளையாண்டாங்க. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி குட் திங். ஸோ ரெண்டு பேருமே அடிச்சு வந்து மேட்ச் வின் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுச்சு பஞ்சாப் கிங்ஸ்க்கு. அஃப்கோர்ஸ் KL ராகுல் வந்து 60 ரன்ஸ் நாட் அவுட்டாக இருந்தாங்க, வேறஸ் கேல் வந்து 43 ரன்ஸ் நாட் அவுட்டாக இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பஞ்சாப் கிங்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா 132 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க வித் லாஸ் ஆஃப் 1 விக்கெட். அதுவும் சேஸ் பண்ணிட்டாங்க 17.4 ஓவர்ஸ்லேயே. ஸோ ஃபைனலாக என்ன நடந்துச்சுன்னா, பஞ்சாப் கிங்ஸ் வந்த மேட்ச் பை 9 விக்கெட்ஸ் வித் 14 balls left. ஸோ நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது பஞ்சாப் கிங்ஸ் இதுலேருந்து எடுத்துக்க. பேட்டிங் சூப்பராக பண்ணாங்க, போலிங் சூப்பராக பண்ணாங்க. அது இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா, KL ராகுலோட கேப்டன்சி இந்த மேட்ச் வந்து டாப் நாச்சாக இருந்தது. அவங்க போட்ட இந்த போலிங், அவங்க வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து எந்த சிச்சுவேஷனில் எந்த போலர்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியுது. ஆனால் பேட்டிங்கில் கூட ரொம்ப சிச்சுவேஷனாக விளையாண்டது, சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி விளையாண்டது. இதுதான் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப் பை KL ராகுல். அவங்க வந்து ஒரு நல்ல கேப்டனாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதான் நேற்று மேட்சோட ரிவ்யூ. அஃப்கோர்ஸ் KL ராகுலுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கிடச்சிது. 60 ரன்ஸ் அடிச்சதுனால அவங்களால தான் சேஸ் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இதுதான் நேற்று மேட்சோட ரிவ்யூ. ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு மேட்சோட ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். இன்னைக்கு மேட்ச்ல வந்து 2 பாட்டம் பிளேஸ் டீம்ஸாக விளையாட போறாங்க. யாருன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் இன்னைக்கு விளையாட போறாங்க. இவங்க 2 பேரும் விளையாடுற எந்த டீம் இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும் இந்த சீசன்ல. ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தலாம் சீக்கிரமா. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து 12 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸோட கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஆர்சிபியோட அந்த மேட்ச்சில் அந்த மேட்ச்சில் வந்து பெரிய இந்த இம்பேக்டில் தோத்தாங்க, பெரிய டிஃப்ரென்ஸில் தோத்தாங்க. வேற KKR பார்த்தீங்கன்னா, சென்னையோட வந்து லைக் இந்த வின்னிங் ஸ்டேஜ் வர்றதுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக வந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பண்ண முடியல. டாப் பேட்ஸ்மேன் யாருமே அந்த மேட்ச்சை டெலிவர் பண்ணல. வெறும் மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனே வந்து ஆல்மோஸ்ட் ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. அவங்க அந்த விளையாண்டதே வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கும். இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் வச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களோட செகண்ட் வின் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீசனில் அவங்களோட செகண்ட் வின் எடுத்து அவங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் மேலே போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், and meet you in the next video. Bye. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.